வரிசையை இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஈஸியாகிடும். இல்லை எல்லா விஷயமும் சேர்ந்த ஒரே ஒரு இடம் எதுனா மையப்புள்ளி, வண்டியினுடைய மையப்புள்ளி எதுனா கிளச்சு தான். உங்களுக்கு அந்த கிளச்சில் தான் எல்லா வேலையுமே அடங்கிடும். நீங்கள் என்ன ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, எல்லா வேலையுமே வெறும் கீரை மாற்றிட்டு சிம்பிளாக போயிடுது, அவ்வளோதான் அதனுடைய வேலை அப்படின்ற மாதிரி மைண்டில் கொண்டு வராதிங்க. புரியுதம்மா? எல்லா வேலையுமே அங்கே தான் போகும். நீங்கள் செய்கிற அத்தனை வேலையும் கிளச் உள்ள தான் வேலையை பார்க்கும். புரியுதா? அதனால் அந்த கிளச்சை வந்து ரெண்டு வழிமுறை தான் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஆஃப் கிளச்சில் கண்ட்ரோல்னால் ஆஃப் கிளச்சில் கிளச்சை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடணும், நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வண்டியை மூவ் பண்ணுறதுலே அந்த பாயிண்டில் நிற்க வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம், ஒரு 10 செகண்ட் இல்லை 15 செகண்ட் வரைக்கும் அந்த கிளச்சை வந்து நீங்கள் நிப்பாட்டி வைக்கணும். புரியுதா? அதுக்கடுத்து செகண்டு தேர்ட்லாம் போடும்போது கிளச்சை கண்ட்ரோலாக வெளியில் கொண்டுட்டு வரணும். சடனாக வந்து பெடலை விட்டுட்டு நீங்கள் கால் வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்களுடைய காலுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த கிளச்சு வெளியில் வரணும். ஃபுல் கண்ட்ரோலும் சடனாக விடுறது இல்லாமல் நீங்களே அதை வெளியில் கொண்டு வர முயற்சியில் தான் இருக்கும். விட்டுட்டு வெளியில் போயிடக்கூடாது. சரியா? இந்த 2 விஷயத்து